இந்த பொண்ணு ஹாலோவீன் அன்னைக்கு நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி சாக்லேட் சாப்பிட வர இவளுக்கு பக்கத்துல ஒரு டென்டிஸ்டோட பேய் வந்து உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்னடா இது, நம்ம பார்த்தது உண்மையில பிரம்மையான ஒண்ணும் புரியாம குழப்பத்துல இருக்க. இவளோட ஃப்ரெண்டு பார்ட்டி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறா. என்னடி நடு சாமத்துல இவ்வளவு சாக்லேட் எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்க, இதெல்லாம் இப்பவா சாப்பிட போற? ஆமா, இப்ப கொஞ்சம் கேண்டீஸை சாப்பிடலாம் தான் இருக்கேன். ஏன் எதுவும் பிரச்சனை கேக்குறா? அப்படின்னா உனக்கு பல் டாக்டர் பேயை பத்தி தெரியாதா? சாரி, எனக்கு தெரியாது. அதாவது யாராச்சும் நைட் டைம்ல தூங்க போறதுக்கு முன்னாடி சாக்லேட் சாப்பிட்டா ஒரு டென்டிஸ்ட் பேய் வந்து அவங்கள கட்டி வச்சு கொரடாலே பூரா பல்லையும் புடுங்கிருமான்னு சொல்றா. இதை கேட்டதுமே இந்த பொண்ணு ரொம்பவே பயப்படுது. அட என்னடி நீ, அந்த காலத்துல சின்ன குழந்தைகளை பயமுறுத்தா பூமர் அணுக்கள் சொன்ன மொக்க கதை இது. இதுக்கு போய் பயந்துகிட்டு இருக்க. நல்லா 4 சாக்லேட்ஸ் எடுத்து தின்னுட்டு குப்பரப்படுத்து தூங்குன்னு இவ கொஞ்சம் மிட்டாய் எடுத்துக்கிட்டு தன்னோட ரூமுக்கு போயிடுறா. இந்த பொண்ணு ஏற்கனவே பயத்துல இருந்ததால இவ சொன்ன கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நமக்கு எதுக்குடா வம்பு, எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம்னு சாக்லேட்ஸ் சாப்பிடவே இல்ல. ஆனா இவளோட ஃப்ரெண்டு அந்த பேயை பத்திலாம் கொஞ்சம் கூட கவலையப்படாம சாக்லேட்ஸ் சாப்பிட உடனே அந்த பேய் இவளை எஸ்கேப் ஆக விடாம பெட்டோட சேர்த்து பெல்ட்டாலே லாக் பண்ணிட்டு, அட என்னமா நீ பலபலன்னு இருந்த நல்ல பல்ல பூரா முட்டாயா தின்னு நொல்ல பல்லா மாத்தி வச்சிருக்கிய, இப்ப பாரு எல்லாத்தையும் நான் தான் சரி பண்ண வேண்டியிருக்குன்னு ஒவ்வொரு பல்லா புடுங்க ஆரம்பிச்சிருது. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு எந்திரிச்சு வந்து பாக்குறப்ப